தமிழகத்தில் பல அரசியல் தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரும் தமிழகத்தில் இந்த புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, கொடூரமான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. திருச்சியில் ஒரு மரணம், 10 வயது குழந்தை, இப்படியெல்லாம் நம்ம இதில் என்னென்ன இருக்குது. அப்புறம் பல பிரச்சனைகள், மேகதாது, நீட்டு, இன்னும் பலதரப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை குறித்தெல்லாம் முதல்வர் என்ன சொல்கிறார் அப்படின்னு ரொம்ப முன்கூட்டியே அவங்கெல்லாம் கேட்குறாங்க. கடந்த 10 ஆண்டுகள் என்ன நிலவரம் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையும் முன்னாடி எடுத்து வச்சிடலாம். ஒன்று ஒன்று அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ முதல்ல குற்றவியல் சம்பவங்கள், அதை கடந்த 10 ஆண்டுகளாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஒரு மாதத்தோடு ஒப்பிடும்போது புள்ளி விவரங்கள் அடிப்படையில் குற்றங்கள் குறைஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்கு. அதுக்கு ஒரு காரணி இருக்குது. அந்த காரணி அவரை இப்போ புதுசாக ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பு தப்புன்னு சொல்கிறாங்க. தனிப்பட்ட கொலைகள், பெண்கள், குழந்தைகள் மீதான தாக்குதல், ரவுடி சம்பவங்கள், இது மக்கள் மத்தியில் அந்த கவலைகளை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் பொதுவாக ஒரு பார்வை பார்த்தோம்னா 2017 முதல் 2020 காலத்தில் கொலை வழக்குகள் அதிகரித்து 2019 உச்சத்தில் இருந்திருக்கு. அப்போ யார் ஆட்சியில் இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் 2021 அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படுது, கொலை வழக்குகள் குறைய ஆரம்பிக்குது. தமிழக காவல்துறையோட தரவுகள் பிரகாரம். அதில் தரவுகளில் 2019 சுமார் 1745 கொலை வழக்குகள் பதிவாகிருக்கு. 2024 சுமார் 1563, இந்த பார்டர் லைன் குறைஞ்சிருக்கு. 2025 மாதத்துக்கு சராசரியாக 120 குற்றங்கள் நடந்திருக்கு. அப்போ 120 குற்றங்கள் பை 30, ஒரு மாதத்துக்கு 120 குற்றங்கள், கொலை குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு 4 குற்றம் பர் டே வருது. அப்போ இப்போ ஒரு 20 நாள் கணக்கு வச்சு பார்த்தோம்னா கூட ஒரு 80 குற்றங்கள் நடக்கலாம். இப்போ 20 நாள் இவங்க ஆட்சி இருந்தால் கடந்த காலங்களில் அதை விட குறைவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட பார்வை. இதில் உடல் தாக்குதல் குற்றங்கள், மர்டர், அட்டெம்ப்ட் டு மர்டர், கிரீவியஸ் ஹார்ட் போன்ற பாடிலி டிஃபென்ஸ் 2023 49,286 இருந்திருக்கு. 2024 அது 31,497 குறைஞ்சிருக்கு. அதிகாரப்பூர்வமான தகவல். இதில் காவல்துறை நடவடிக்கையில் என்ன இருந்திருக்குன்னா, இந்த குண்டாஸ் ஆக்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டு தான் அருண் ஐபிஎஸ் மேலே வைக்கப்பட்டிருக்கு. த ஹிஸ்ட்ரி சீட்டர்ஸ் மீது கண்காணிப்பு அதிகரிக்கும். அதாவது என்னென்னா, சரித்திர பதவியேடு குற்றவாளிகள்னு சொல்லுவாங்க, த ஹிஸ்ட்ரி சீட்டர்ஸ்னு. அவங்க மேலே இந்த மானிட்டரிங் அதிகரித்திருக்காங்க, அவங்க மேலே கண்காணிப்பு அதிகரிச்சிருக்காங்க. அப்புறம் டேர் அஃபென்சஸ் அண்ட் OCIU போன்ற கண்காணிப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு ஸ்குவாட்ஸ் த விஜிலன்ஸ் அண்ட் தி பேட்ரோலிங் அதிகரிச்சிருக்காங்க. இந்த கடந்த ஒரு மாத நிலவரம்னா நிறைய பேசப்படுறது இந்த பழிவாங்கும் கொலைகள், அதாவது ஒருத்தர் மாற்றி வெட்டிக்கிறது, அப்புறம் ரவுடி தாக்குதல், அப்புறம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மீதான குற்றங்கள், போதைப்பொருள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. சில மாவட்டங்களில் தொடர்ச்சியான வன்முறைகள் நீடிக்குது. சேலம், தென்காசி, கும்பகோணம் பகுதிகளில் கொலை சம்பவங்கள், குழந்தைகளுடைய பாதுகாப்பு கொஞ்சம் கேள்விக்குறியாக, பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. மதுரைப்பட்ட பகுதிகளில் ரவுடிசம் இருக்குது. ஒப்பீட்டில் 10 ஆண்டுகளில் விசஸ் இப்போ ஒரு மாதம் கணக்கு போட்டால் கொலை புள்ளி விவரங்களில் 10 ஆண்டுகளில் குறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு மாதம் சில அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இது அதிர்ச்சிகரமானதுங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இதுமாதிரி ரவுடி கட்டுப்பாடுங்கிறது ப்ரீவியஸ் நடவடிக்கைகளால் அதிகரிச்சிருந்து சில மாவட்டங்களில் இந்த தாக்கம் இப்பயும் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பில் புகார் பதிவு அதிகரிச்சிருக்கு. தனிப்பட்ட சம்பவங்கள் சமூக அதிர்ச்சியை உருவாக்குது. காவல்துறை செயல்பாடு தொழில்நுட்ப கண்காணிப்பில் கடந்த 10 ஆண்டுகளில் மேம்பட்டுருக்காங்க. சில சம்பவத்துக்கு பிறகு விரைந்த கைதுகள் இந்த ஒரு மாதத்தில் நடந்திருக்கு. பொதுமக்கள் மனநிலை முன்னேற்றம் இருந்திருக்கு. அச்சம் கொஞ்சம் நீடிச்சிட்டு இருந்தது. இப்போ சமூக ஊடகங்களில் இது ரொம்ப அதிகமாக எதிரொலிக்கிறதா பார்க்குறாங்க. முக்கிய உண்மைகள் என்னென்னா, அதிகாரப்பூர்வ குற்ற புள்ளி விவரங்கள் சில முக்கிய குற்றங்கள் குறைஞ்சிருக்கிறதா காட்டுறது. ஆனால் பொதுமக்கள் உணர்வு கொடூர சம்பவங்கள் நடந்திருந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டுச்சு என்ற மனநிலை உருவாகியிருக்கு. 3 to 4 ஆண்டுகள் கொலை மற்றும் சில வன்முறை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. அரசியல் மற்றும் சமூக விமர்சனங்கள் தொடர்ச்சியான அதிர்ச்சி சம்பவங்கள் நடக்கிறதா சொல்கிறாங்க. இந்த குற்ற சம்பவங்கள் குறைஞ்சதுக்கான முக்கிய காரணமாக 2024 எடுத்து வைக்கிறாங்கள. அப்போ தான் அருண் ஐபிஎஸ் சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்படுறாரு. அவர் அதிகபட்சமான குண்டாஸ் அவர் பயன்படுத்தினார்னு இப்போ கூட ஒரு நீதிமன்றம் குற்றச்சாட்டு அவர் மேலே வச்சுருக்கு.
ஆனால் அந்த 2024 அவர் எடுத்த தொடர் நடவடிக்கைகள் அடிப்படையில் தான் குற்ற சம்பவங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்கு. இந்த 2024க்கு முன்னால் இருந்த குற்ற சம்பவங்களுக்கும் 2024க்கு பிறகான குற்ற சம்பவங்கள்லாம் 49,286 வந்து 2024 31,497 குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 50,000லேருந்து 30,000, கிட்டத்தட்ட 19,000 வழக்குகள், குற்ற வழக்குகள் குறைஞ்சிருக்கு. இது வந்து அவர் எடுத்த தொடர் நடவடிக்கைகளும் குற்றம் வந்து நடைபெறாமல் தடுத்ததும், யாரெல்லாம் வந்து முக்கியமான மாஸ்டர் மைண்ட்ஸாக இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் வந்து குண்டாஸ் இந்த மாதிரியான பணம் வைத்துட்டு இப்போ ஒருத்தர் பணம் வைத்து அதை மாஸ்டர் மைண்ட்ஸாக இருக்கிறவங்க மேலே குண்டாசை போட்டது தான் தப்புன்னு சொல்லி அந்த நீதிமன்றம் குண்டாஸை ரிவோக் பண்ணுறாங்க. நீங்கள் நீதிமன்றங்கள் அதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. காவல்துறை சில விஷயங்களை தங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் இவர்கள் குற்றவாளிகளுடைய மாஸ்டர் மைண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங்களுடைய கொலைக்கு பிறகு தான் அருண் வந்து சென்னை மாநகர காவல் ஆணையராகவே நியமிக்கப்படுகிறார். அப்போ வந்து அது வந்து திட்டமிட்ட பழிவாங்க கொலைகளா இல்லை ஆதாய கொலைகளா அப்படின்றது அடிப்படையில் தான் அவர் நியமனம் செய்யப்படுறார். அப்போ ஒரு மாஸ்டர் மைண்டை வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவர் வெள்ளச்சட்டக்காரராக இருந்தார் அப்படின்னா அவர் குற்ற சம்பவமாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல. இங்கே ஒரு கொலைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு திருப்பதியிலிருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து கொடுத்தவங்க தான் இங்கே இருக்கிற பெரும் குற்றவாளிகள். எந்த விதமான ஆதாயம் தடயமும் இல்லாமல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய பல ஒயிட் கிரிமினல்ஸ் இங்கே இருக்கிறாங்க. 2024 பிறகு தமிழகத்தில் குற்றம் குறைந்த பகுதிகளாக அதிகாரப்பூர்வமாக அறியப்படுது சென்னை. குறைந்ததாக கூறப்பட்டவை மர்டர், செயின் ஸ்நாச்சிங், ராபரி, வெஹிக்கிள் தெப்ட். முக்கிய தரவுகள்: மர்டர் 2023-24 105, அது 2025 93 குறைஞ்சிருக்கு, 10%. 23 325, 24 256, அதனுடைய தொடர் நடவடிக்கை 2025 180. இட்ஸ் கிராஸ்டலி குறைஞ்சிருக்கு ராபரி. அதே மாதிரி த ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் சிசியு, ரவுடி சர்வைலன்ஸ் அண்ட் குட்னஸ் ஆக்ட் நடவடிக்கைகள், த ஸ்பெஷல் டிரைவ்ஸ் அகேன்ஸ்ட் கேங் அண்ட் ட்ரக்ஸ். இவை வந்து குண்டாஸை நீங்கள் தப்பாக பயன்படுத்தினான்னு சொல்லி கோர்ட் வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க ஐபிஎஸ் வந்து டிவிஎஸ்சிக்கு வந்து நியமனத்துக்கு. ஆனால் அந்த குண்டாஸ் ஆக்ட் தான் கிரைம் குறையிறதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது. அப்போ அவர் தான் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருக்கார் அருண் ஐபிஎஸ். இந்த நார்த் சென்னை பெல்ட், அங்கே தான் அதிக ரவுடிகள் இருக்கிறதா வட சென்னை பகுதிகளில் சொல்கிறாங்க. த ரவுடிஸ் ஆர் மானிட்டரிங், த ட்ரக் நெட்வொர்க்கிங் should be seized, the squads are special squads. அப்புறம் ஹிஸ்ட்ரி சீட், அதாவது சத்திரப்பதிவேடு குற்றவாளிகள் அண்டர் த ப்ரிவென்ஷன் டிடென்ஷன்ஸில். இதேமாதிரி ஸ்டேட் வைட் ட்ரெண்ட் வந்து டோட்டலாகவே குறைஞ்சிருக்கு. மர்டர் டு அட்டெம்ப்ட் அண்ட் கிரவன்ஸ் ஹார்ட் யார்ஸ். அதோட முக்கிய தரவுகள் அடிப்படையில் 2023 த ரெக்கார்டட் பேட்லி அஃபென்சஸ் வந்து 14,288. அதே 2024 அந்த இயரோடு சேர்த்துட்டு 31, ஆல்மோஸ்ட் 20,000 crimes, மர்டர் ஓரியன்டேஷன், அட்டெம்ப்ட் மர்டர், ரிவெஞ்ச் மர்டர்ஸ் அண்ட் ரவுடி மர்டர்ஸ், இது எல்லாமே குறைஞ்சிருக்கு. அது காரணங்கள் வந்து ஆஃபீஸர்ஸ், அந்த டேர் ஆஃபீஸர்ஸோட முக்கியமான பங்கு, அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் பிரிசன் சர்வைலன்ஸ் அண்ட் செயல் கண்டன்ஸ், எல்லா ஒட்டுமொத்த நடவடிக்கைகளும் தான் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா பெண்களுக்கு மீதான வன்முறையும் குறைஞ்சிருக்கு. 2024 NCRB தரவுப்படி த கிரைம்ஸ் அகென்ஸ்ட் த விமென், அதாவது 2024 அதிகரிச்சிருந்திருக்கு. இது சென்னை அதிக புகார் பதிவு சென்ற பகுதியாக இருந்திருக்கு. கோயம்புத்தூர் அதுக்கு அடுத்து இருந்திருக்கு. மொத்த முடிவில் சென்னை த மர்டர் அண்ட் ராபரி அண்ட் ஆர்கனைஸ் ரவுடிசம் குறைஞ்சிருக்கு டோட்டலாகவே. இதுக்கப்புறமா இப்போ இருக்கிற மற்ற பிரச்சனைகளுக்கு போகலாம். இப்போ ஒரு ஊடகவியலாளர் என்று தன்னை அறிவிச்சுக்கிட்டு இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒருவர் வந்து ஒரு பிரச்சனையை முன்னிலைப்படுத்தியிருக்கார். அதில் தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது தீர்க்கப்படாமல், அதாவது 10 ஆண்டுகள்லாம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இதற்கு முந்தைய ஆளும் கட்சிகள் 2 கட்சிகளும் ஆண்ட 10 ஆண்டுகள் அப்படின்னு கணக்கு வச்சுட்டா 2 பேருமே ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆனால் தீர்வே காணாமல் போயிட்டாங்க. ஆனால் அவங்க இப்போ இருக்கிற இந்த ஊடகவியலாளர்கள்லாம் வந்துக்கிட்டு 20 நாள்லேயே அவங்க தீர்வுகளை கண்டுபிடிங்கன்னு சொல்கிற பிரச்சனைகளை நான் பட்டியலிட்டுறேன். ஏன்னா இதில் நிறைய பிரச்சனைகள் இன்னும் அவங்களாம் பேசலை. அதை நம்மளே முன்னாடியே சொல்லிடலாம். இவங்களே வச்சுட்டு போயிருக்கிறாங்க, ஏன் இவளால் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அது அவங்ககிட்ட நம்ம திருப்பி கேட்குற மாதிரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து தீர்வு காணாமலும் நீடித்து வரும் முக்கியமான பிரச்சனைகள் தமிழகத்தின உள்நாட்டு நீண்ட கால பிரச்சனைகள். இது நீட் தேர்வு மற்றும் மானிய உரிமை சார்ந்தது. 10 ஆண்டுகளாக இருக்குது. நீட் தேர்வில் எதிர்த்து தமிழகத்தில் அரசியல் மற்றும் சமூக ரீதியாக நீண்ட காலமாக எதிர்ப்பு தொடர்கிறது. மருத்துவ சேர்க்கையில் மாநில பாடத்திட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார் என்ற வாதம்
தொடர்ந்து உள்ளது. இதுக்கு தீர்வு வேணும், உடனே தீர்வு சொல்லுங்கன்னு ஒரு ஊடகவியலாளர் கேட்குறாரு. அதுக்கு அடுத்தது என்னென்னா கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சமநிலை இல்லை. இந்த பிரச்சனை என்னென்னா, இப்போது டிஎன்பிசியில் வந்து பிரமாநிலத்தவர்களும் பங்கு பெறலாம் அப்படின்னு ஒரு ஆட்சியாளர் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டு போனார். அது கடந்து வந்த ஆட்சியாளர் அதை தடுத்தார். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சமநிலை அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி அணுகல் சிக்கல், தொழிற்கல்வித்துறை வளர்ச்சி இருந்தாலும் வேலைவாய்ப்பு தரம் வந்து குறித்து வாதக்குரியமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் குடிநீர் மற்றும் நீர்வளம் ஜல்ஜீவன் திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி இருந்தால் கூட இன்றைக்கும் தமிழகம் முழுக்கும் பல இடங்களில் கோடை காலங்களில் தண்ணீர் பிரச்சனை நெருக்கடி இருக்குது. மழை வந்தாச்சுன்னா நீர் சேமிப்பு பிரச்சனைகள் இருக்குது. பல இடங்களில் குளங்கள் தூர்வாரப்படலை, முறையான தூர்வாறுதல் இல்லை, ஒதுக்கப்பட்ட பணம் சரியாக பயன்படுத்தப்படுவதில்லை. அதே மாதிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் பெய்கிற மழை வந்து சேமிக்காமல் கடலில் ஓடி போயிடுது. இதே காவிரியில் ஓடுற தண்ணியை முறையாக சேமிக்காமல் கடலை கொண்டு போய் விட்டுடுறோம். இப்படி பல காரணிகளால் நிலத்தடி நீர் வந்து மிக அளவுக்கு பாதிக்கப்படுது கோடை காலங்களில். அப்புறம் மின்சார கட்டணம் வந்து எப்போ வந்து உதய் மின் திட்டத்தில் வந்து சைன் பண்ணினாங்களோ, இறந்த உடனடியாக உதய் மின் திட்டத்தில் சைன் பண்ணியிருந்ததுனால மின்சார கட்டணத்தை நம்ம உயர்த்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் தமிழக அரசு. அதுவும் கடந்த 10 ஆண்டுகளில் தான் நடந்திருக்கு. அப்புறமா சொத்து வரி, அப்புறமா முறையற்ற இந்த மின்சாரத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய ஊழல், அப்புறமா நிறைய திருட்டு. இப்போ வந்து கடந்த 2 நாட்களில் நடந்த ரைட்லேயே ஆல்மோஸ்ட் 98 lakh வந்து பெனால்ட்டி ஸ்பாட் ஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அது வந்து இஸ் அ வெரி மார்ஜினல். என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 10 crore, அதாவது என்ன சொல்லலாம், இப்போ வந்து 1 crore தான் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் என்னோட கணக்கு பிரகாரம் 100 crore பெனால்ட்டி வந்து ஃபைன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு மின்சாரத்துறையில் முறைகேடுகளும் முறையற்ற மின்சார எடுப்பதும் ஆர்கனைஸ்டு கிரைமாகவே மின்சார திருட்டு நடக்குது. இப்போ வந்து ஒரு 2 days தான் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரைடு சர்ப்ரைஸ் விசிட்ஸ், இந்த ஸ்குவாட்ஸே இன்னும் ப்ராப்பராக ஸ்குவாடே போடலான்னு நினைக்கிறேன். போட்ட 1-2 ஸ்குவாடுலேயே இவ்வளோ ஆல்மோஸ்ட் 87 lakh rupees வந்து பெனால்ட்டி வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. தமிழகம் முழுக்கும் இந்த விஜில் அந்த ப்ராப்பர் டேட்டாவை எடுத்து ரெய்ட் பண்ணினா ஆல்மோஸ்ட் 100 crore மேலே பெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பல சிக்கல்கள் இந்த மின்சாரத்துறைக்குள்ளே இருக்குது. அதுமாதிரி வாழ்வு கட்டணம் உயர்வு, மின்சார கட்டணம், சொத்து வரி, வீட்டு வரி, இது எல்லாமே உயர்ந்து மக்களை பாதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மாநில நிதி சுமை, கடன் சுமை. தமிழகத்துக்கு உயர்ந்த ஒரு அரசு கடன் சுமை. போன அரசு வந்து 5000 கோடி ரூபாய் அளவுக்கு கிட்டத்தட்ட 9000 கோடிக்கு தமிழக அரசினுடைய கடன் இருப்பதாக சொல்லப்படுது. ஜிஎஸ்டி பங்கு குறைஞ்சிட்டே போகுது. காம்பன்சேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் நிறுத்த போகிறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதும் கேட்டுட்ருக்காங்க. இன்னும் நிறைய நிலுவை இருக்கிறது கேட்டுட்ருக்காங்க. நிலுவை தொகையே இன்னும் வரலை, இன்னமும் பழைய பிரச்சனை இருக்குது, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண கேட்குறாங்க. அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியான ஜிஎஸ்டியும் குறைஞ்சிட்டு இருக்குது. விவசாயம் மற்றும் காவிரி டெல்டா பகுதிகளில் இருக்கிற தண்ணீர் பிரச்சனை. ஏன்னா காவிரியில் முறையான நீர் பகிர்மானம் நமக்கு இல்லை. நமக்கு வந்து பசுமை திட்டங்கள் வழியாக காவிரி மேலாண்மை குழுமம் சொல்கிற தண்ணீரை திறக்கிறது இல்லை. கபடியில் திறக்க வருதுன்னு சொல்கிறதில்ல, கிருஷ்ணசாகர் திறக்கிறது இல்லை. உபரி நீரை மட்டும்தான் நமக்கு திறந்து விடுறாங்க. அந்த உபரி நீரை நம்ம சேகரிக்கு மேலே, மீட்டர் அணைக்கு மேலே மீதி இருக்கிறத கடலில் கொண்டு போய் விட்டுடுறோம். வேறு இடங்களில் தடுப்பணைகள் முறையான கட்டப்படலை. காவிரியினுடைய கல்லணை பகுதிகளிலிருந்து இந்த சைடில் போகிற ஆற்றுல இருக்கிற தண்ணியிலையும் நிறைய செக் டேம்ஸ் வந்து கட்டுறதா வந்து இவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாமே முறையாகவே செயல்படுத்தப்படலை. ஸோ அதனால் உபரி நீர் எப்போ காவிரி திறந்து விட்டாலும் அது கடவுள் தான் போய் கலக்குது தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஸோ அதனால் டெல்டா பகுதிகளுக்கு முறையான தண்ணீர் பாசனம் கொடுக்கறதில்ல. அது இல்லாமல் அங்கே இருக்கிற குளங்கள் எல்லாமே தூர்வாரி போய் கிடக்கு. வாய்க்கால்கள், வரத்து வாய்க்கால்கள்லாம் முறையாக தூர்வாரப்படலை. கடந்த 10 ஆண்டுகளாகவும் இதே தான் நிலைமை. பட்டுக்கோட்டை சைடுகளில், மன்னார்குடி சைடில், அப்புறம் இந்த பகுதிகளில் இருக்கிற நீடாமங்கலம், திருவாரூர், கும்பகோணம் பகுதிகளில் இருக்கிற வரத்து வாழ்க்கைகள், எந்த கால்வாய்களும் முறையாக தூர்வாரப்படுவதில்லை. வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு அந்த பகுதிகளில் இருக்கிற ஆறுகளும் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. கரைகள்லாம் ப்ராப்பராக பார்க்கறதில்ல. கல்லணை கால்வாயும் ப்ராப்பராக பராமரிக்கப்படலை. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் வந்து அங்கே தண்ணீர் வந்து கடைமடை பகுதிகளுக்கு போய் நாகை, இந்த சைடில் பட்டுக்கோட்டை, இந்த சைடு மன்னார்குடி, அதிராம்பட்டினம் பகுதிக்கு வரைக்கும் தண்ணீர் போய் சேருவதில்லை. முறையான பராமரிப்பு இல்லை. ஏரிகள் முறையாக பரப்பதில்லை. வட்டூர் ஏரியாலாம் வந்து தூந்து போய் பல காலமாக அது கிடக்கு. அதில் தண்ணி வந்து தேனி குழம்பி நின்றுச்சுன்னா அது வந்து ரொம்ப காலம், பல ஆண்டுகளுக்கு அளவுக்கு நிற்கிற அந்த கொள்ளளவு கொண்ட அந்த வட்டூர் ஏரியெல்லாம் முறையாக பராமரிக்கவே படலை. இப்படி பல ஏரிகள் தூந்து போய் கிடக்கு, பல குளங்கள் தூந்து போய் கிடக்கு. பழைய காட்டாறுகள் முறையாக பராமரிக்கப்படலை. காட்டாறுகளில் ஓடுற தண்ணி தான் அங்கே இருக்கிற ஏரிகளில் போய் நிற்கும், அதுவும் முறையாக பராமரிக்கப்படலை. இப்படி காவிரி டெல்டா பகுதிகள் முழுக்கவுமே புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்குது. அங்கேருந்து பல நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற மந்திரிகள் வந்திருந்தும் அதுக்கான ப்ராப்பராக யாரும் எதுவும் நடக்கலை எல்லாமே. அப்புறம் சைபர் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, ஆன்லைன் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. அதுக்கு மத்திய அரசினுடைய மிக முக்கிய போக்காக இருக்கணும். அது வந்து நிறைய
டேட்டாஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பேங்கிங் சைட்ஸ் முதற்கொண்டு நிறைய குளறுபடியோட பாதுகாப்பு தன்மையற்று இருக்கிறதால எளிதில் பணம் திருடப்படுவது அதிகரிச்சுட்டே இருக்குது. சைபர் குற்றங்கள் மிக அதிக அளவில் அதிகரிச்சுட்டு இருக்குது. அது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நடக்குது. ஆனால் தமிழ்நாடு அரசு கைகள் அது கிடையாது. அது முழுக்க மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க தான் இந்த மாதிரி சைபர் குற்றங்களை தடுக்கணும். பட் ஆனால் தடுக்கிறதுக்கான எந்த நடவடிக்கைகளும் அவங்க எடுக்கலை. இன்றைக்கும் டிஜிட்டல் அரெஸ்ட் நடக்குது. இன்றைக்கும் வந்து ஒரு லிங்க் அனுப்பி ஒரு ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை திருட முடியுது. எளிதில் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை ஒரு திருட்டு பையன் வந்து கண்டுபிடிக்க முடியுது. நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ 1 லட்ச ரூபா இருக்கா 10 லட்ச ரூபா இருக்காங்கிறது எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் வந்து நம்மளோட தரவுகளோட நம்மளை ஃபோன் பண்ணி நம்மளை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண முடியுது. இதேனும் ஒரு ஃபோட்டோவை வச்சு நம்மளை மாஃப் பண்ணி நம்மளை மிரட்ட முடியுது. இதுவும் இன்றைக்கும் நடக்குது, நாளைக்கும் நடக்கும், நாளானைக்கும் நடக்கும். ஆனால் அதுக்கான எந்த விதமான பேராமீட்டர்ஸ் ஆர் பேங்கிங் சைட்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள், இங்கே இருக்கிற எல்லா சைட்ஸையும் பாதுகாப்பாக வைக்கிறது, ஒரு கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸை வெளியில் யாரும் எடுக்க முடியாமல் பண்ணுறது, எதுவுமே இன்னும் சரிவர நடப்பதில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக அந்த சைபர் கிரைம் சைடில் நிறைய ஓட்டைகளோட தான் இயங்குறது. நம்ம மக்கள் பணத்தை இழந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பணங்கள் திரும்ப வர்றதும் இல்லை. அப்புறம் மழை வெள்ள காலங்களில் சென்னைகளில் மழை வெள்ள காலங்களில் சரியான முறையில் வந்து டேம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டங்களை ப்ராப்பராக செய்யாததுனால தண்ணி போய் சேரதில்லை விதமாக. அதேமாதிரி கடைமடை பகுதிகளிலும் கடல் முகத்துவ பகுதிகள் வந்து அதிக அளவுக்கு மேடாகி போகிறதுனாலும் இப்போ மாதிரி அடையாறு மாதிரியான தண்ணியில் தேங்கி போகக்கூடிய பகுதிகளை ப்ராப்பராக பராமரித்து குப்பைகள் எல்லாம் சேராமல் அது தண்ணி ஃப்ளோ ஆகி போகிறதுக்கான எல்லா வசதிகளையும் ஏரிகளை எல்லாம் ப்ராப்பராக தூர்வாரி அதிக கொள்ளளவு தண்ணிகள் சிமரம்பாக்கம் ஏரியோ இல்லை மற்ற ஏரிகள் எந்த ஏரிகளாக இருக்கோ அந்த சுற்று வட்டாரத்தில் போரூர் எல்லா ஏரிகளையும் ப்ராப்பராக தூர்வாரி அது தண்ணி அதிக கொள்ளளவுகளை பற்றி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுறதுக்குரிய செயல்பாடுகளும் அதை தாண்டி வரக்கூடிய ட்ரைனேஜ் வாட்டர் உடனடியாக கடலுக்கு போய் சேர்றதுக்கான முறையான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தாமல் இன்றைக்கும் மோட்டார்களையும் இதை நம்பி தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு மழை பெஞ்சு இப்போ தென்மேற்கு மழை பழிஞ்சு வந்துச்சுன்னா தண்ணி நிற்க தான் போகுது. கேகே நகரம் முழுக தான் போகும். வடசென்னை பகுதிகள் தண்டையார்பேட்டை இன்னும் பல பகுதிகள் முழுக தான் போகுது. போரூர் இந்த மாதிரி ஏரிகளில் தண்ணி நிற்க தான் போகுது. ஆனால் உடனே இதெல்லாத்துக்கும் காரணம் கடந்த 10 ஆண்டுகளும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. உடனடியாக மழை பெஞ்ச உடனே இவங்க உடனே தமிழக அரசு மேலே குற்றச்சாட்டுவாங்க. அப்புறம் மத்திய அரசோட நீடிக்கிற பிரச்சனை மெயினாக நீட்டு வந்து தமிழக மன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு இன்னும் தீர்வு தெரியல. மாநில உரிமை தேசிய ஒருங்கிணைப்பு முதல் தொடருது. 10 ஆண்டுகளாக இது நடக்குது. ஜிஎஸ்டியில் வரி பங்காடு கேட்குறாங்க, கூடுதல் நிதி கேட்குறாங்க, சரியான பகிர்மானம் கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதே மாதிரி இந்தி திணிப்பில் கடந்த 10 ஆண்டுகளாக இந்தி திணிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. முறையான தீர்வு காணப்படலை. இப்போ வந்த உடனே நீங்கள் சொல்லுங்கன்னு இப்போ இருக்கிற புது அரசுக்கிட்ட கேட்குறாங்க. மொழிக் கொள்கையில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? NCP NEP வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கிறீங்களா? மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கிறீங்களான்னா நீங்கள் 10 ஆண்டுகள் அதை அப்படியே வச்சுட்டு தான் போயிருக்கீங்க. இவங்களும் அதை அப்படியே தான் பாதுகாக்க முடியும். வேறு வழி என்ன பண்ண முடியும்? வந்திருக்கிறாங்க. இனிமேல் தான் அவங்க நிறைய விஷயங்களை ஈடுபாடோடு செய்யணும், சேவை செய்யணும்னு வந்திருக்காங்க. உடனடியாக அவங்களுக்கு நீ தீர்வு சொல்லு இப்போயே சொல்லு அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்தி திணிப்பு வந்து நடக்குது. இந்த மத்திய அரசு அதை வந்து முழுச்சாக செய்யுது. அதுக்கு எதிராக வந்து மாநில அரசு எவ்வளோ தூரம் செயல்படுமோ அதோட செயல்பட முடியும். அப்புறம் மீனவர் பிரச்சனை. இது மீனவர் கைது வந்து தொடர்ந்து கதையாக இருக்குது. இது வந்து இந்த லைன்ன்றாங்க, இவங்க இன்டர்நேஷனல் பார்டர்ன்றாங்க, இவங்க கிராஸ் பண்ணிடுறாங்க. நாங்கள் வழக்கமாக பிடிக்கிற மீன்பிடி பகுதியில் தான் நாங்கள் போகிறோன்றாங்க. இவங்க சுருக்கு மடிவலையை பயன்படுத்துகிறாங்க. அதுன்னு சொல்லி எங்கள் வளங்கள் போகுதுன்னு சொல்லி அந்த பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சிட்டு போயிட்டு போட்டு தரமாட்டுறாங்க. கொஞ்சம் இது வந்து 10 ஆண்டுகளாக அது நடிக்குது. மீனவர்கள் கைது மத்திய அரசு கேட்க வேண்டியது, அவங்கள ரிலீஸ் பண்ணுறது. அப்புறம் கச்சத்தீவு ஒப்பந்தம் பற்றி எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்படி வந்து ஆணவ படுகொலை நடக்கும்போது ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம்னு பேசிட்டு அடங்கிடுவாங்களோ அதே மாதிரி மீனவர்கள் பிரச்சனை வந்தால் கச்சத்தீவு அப்படிம்பாங்க. கச்சத்தீவு வந்த உடனே இவங்க பிரச்சனை தர மாதிரி. அப்புறம் மத்திய அரசு தேர்வுகளில் புதிய மாநில பங்களிப்பு இல்லாமல் UPSCயில் CUETயில் QUITல நீட்டில் இதில் எல்லாத்தையும் மாணவர்கள் பங்களிப்புகள் வந்தும் அவர்களுக்கு கிடைக்கிற இடங்களும் இல்லை. அப்புறம் தேசிய திட்டங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்கள், பேரிடர் நிதிகள், வெள்ள நிவாரண நிதி இதெல்லாம் வந்து கடந்த 10 ஆண்டுகளாகவும் அவங்க கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலை. அண்டை மாநிலங்களோட இருக்கிற பிரச்சனைகள், கர்நாடகத்தில் காவிரி பிரச்சனை பல தசாப்தங்களாக நீடிக்குது. இந்த பிரச்சனை மிகப்பெரிய நீர்வங்கள் மோதல் இருக்குது. நீர்த்தரப்பும் ஆண்டுக்கு ஒவ்வொரு பதற்றம் உருவாகுது. மேகதாது அணை கட்டணும்னு கர்நாடகா சொல்கிறான், தமிழகம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது 10 ஆண்டுகளாக. கேரளத்தோட முல்லைப்பெரியார் பிரச்சனை இருக்குது. அந்த அணையை வச்சுட்டு புது டேம் கட்டவும் முல்லைப்பெரியார்னு உச்சநீதிமன்றம் வரை போய் அந்த வழக்கில் கல்யாணம் கட்டக்கூடாது, அந்த அணையை பராமரிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு இருக்குது. அதே மாதிரி சிறுவாணி சிறுவாணியில் தண்ணியை திறந்து விடுறதுல சில பிரச்சனைகள் இருக்குது. அதே ஆந்திர பிரதேசோட பாலாறில் நிறைய செக் டேம்ஸ் அவங்க கட்டி வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு சரியான தண்ணி வரல, செக் டேம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க புதுசாக அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். அப்புறம் தொழில் போட்டி நடக்குது. சென்னைக்கு வரக்கூடிய பல தொழில் நிறுவனங்களுக்கு மாதிரியான நிறுவனங்களை ஆந்திரா தள்ளிட்டு போயிடுது மத்திய அரசினுடைய துணையோடு. இது மாதிரி தீர்வு காணப்படாமல் இருக்கிற பிரச்சனைக்கான முக்கிய காரணம் கூட்டாட்சி அரசியல் மோதல், நீர் பற்றாக்குறை மற்றும் காலநிலை மாற்றம், நீதிமன்ற
நீதிமன்ற வழக்குகள் நீண்ட காலம் எடுத்துக்கிறது, தேர்தல் அரசியல், மாநில உரிமைகள், தேசிய உரிமைகள், அப்புறம் அண்டை மாநிலங்களோட தனித்தனி அரசியல் அழுத்தங்கள். இப்போ கர்நாடகா அதை வச்சு காவிரி வச்சு அரசியல் பண்ணுது. அங்கே இருக்கிற சில கர்நாடக அமைப்புகள் அதை வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் அதைங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ காவிரி நீர் பிரச்சனை தீர்வு என்ன இருக்குது? நிரந்தர நீர்வரத்து இருக்கணும், கண்காணிப்பு டிஜிட்டலில் இருக்கணும், காவிரி மேலாண்மை முறையாக அதிகாரத்தோடு இருக்கணும், முறையாக செயல்படணும், மழைநீர் சேகரிக்கணும், அதாவது அதிக நீர் வரும்போது அதை சேமித்து நம்ம பயன்படுத்தணும், டெல்டா நீர்ப்பாசன பற்றி மேம்பாடு இருக்கணும், கர்நாடகா தமிழனுடைய சமரச ஒப்புதல் வரணும், குறைந்தபட்ச கால அளவு வச்சுக்கிட்டால் கூட 1 to 2 ஆண்டுகள் வரும் தொழில்நுட்ப கண்காணிப்பு. காவிரி பிரச்சனைக்கு அரசியலில் நிரந்தர தீர்வாக ஏற்பட்டால் 5 to 15 வருஷம் ஆகும். முல்லையார் பெரியார் பிரச்சனையும் புதிய பாதுகாப்பு ஆய்வு, தமிழகம் கேரளா தொழில்நுட்ப குழு, மாற்று அணை அல்லது பலப்படுத்தும் திட்டம், கால அளவு அதுக்கு தொழில்நுட்ப அறிவிக்க 2-3 வருஷம் ஆகும். நிரந்தர தீர்வுனா 5 to 10 ஆகும். நீட் மாநில உரிமை பிரச்சனை, மாநிலங்களுக்கு தனி சேர்க்கை முறை அனுமதி, அரசு பள்ளி மாணவர்கள் கூடுதல் ஒதுக்கீடு, தேர்தல் அளவில் மாநில பாடத்திட்ட ஒத்திசைவு, கால அளவு கல்வி சீர்திருத்தத்துக்கு 3 to 5 வருஷம் ஆகும். சட்ட அரசியல் மாற்றம் ஏற்படனா 5க்கு மேலே ஆகும். அப்புறம் சென்னை வெள்ளம் தண்ணீர் நெருக்கடி பிரச்சனைக்கு தீர்வுனா மழைக்கால வடிகால் முழுமையாக செய்யணும், ஏரிகள் மீட்கப்படணும், ஆக்கிரமிப்பு அகற்றப்படணும், ஏரிகளுக்கு போகிற வழித்தடங்கள்லாம் அகற்றப்பட்டு தனி முறையாக போகணும், ஏரிகளுக்கு நகர திட்டமிடல் முறையாக சட்டமயமாக்கப்படணும். இதுக்கு கால அளவு எடுத்துகிட்டால் 2 to 4 வருஷம் ஆகும். முழுமையான தீர்வு 10 to 15 வருஷம் ஆகும். வேலைவாய்ப்புக்கு கல்வி இடைவெளி, அதாவது கல்வி இருக்குது ஆனால் வேலைவாய்ப்புக்கு போய் எட்ட முடியல, அதில் தொழில்நுட்ப பயிற்சி கொடுக்கணும், மாவட்ட வாரியாக தொழில் மையங்கள் வேணும், பள்ளிக்கல்வி தொழில்நிலை இணைப்பு இருக்கணும். அதாவது எப்படின்னா தொழில்காரனுக்கு என்ன தேவையோ அவன் அந்த கல்லூரி உள்ள ஆளை கல்லூரியிலேருந்து அந்த கிராஜுவேட்டை நம்ம அனுப்பிவிடணும். ஆரம்ப பலன் ஏற்படுத்துறதுக்கு 3 ஆண்டுகள் ஆகும். தலைமுறை மாற்றம்னா 10 ஆண்டுகள் ஏற்படும். ஜிஎஸ்டி பிரச்சனை, நிதி ஆணை மறுசீரமைப்பு, மாநில வரி சுயாதீனம் அதிகரிக்கணும், ஜிஎஸ்டி பகிர்வு புதிய சுத்தம் உருவாக்கணும், கால அளவு அரசியல் ஒப்பந்தம் தேவை, 5 to 10 வரை போகும். மீனவர் பிரச்சனை இலங்கைக்கு இந்தியாவுக்கு இடையே நிரந்தர கடல் ஒப்பந்தம் வரணும், சரியான எல்லை வகுக்கப்படணும், ஆழ்கடல் மீன்பிடி மாற்று சரியாக ஆழ்கடல் மீன்பிடிப்புனா அதிக அளவு உபகரணங்கள் தேவை, அதிக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும். இப்போ 5000 லிட்டர் டீசலை கொண்டுட்டு போயிட்டு இங்கே மீன்பிடிப்புக்கு போயிட்டு ஒரு 10 நாளில் திரும்பினா ஆல்ரெடி பணம் 1 மாதம் 2 மாதம் போது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கான போட்டு எல்லாமே பெருசு, அதுக்கான உபகரணங்கள் அது எல்லாமே குரோர் கணக்கில் போகும். அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னா பெரிய கம்பெனிகள் தான் வரணும். அப்புறம் ஜிபிஎஸ் மற்றும் பாதுகாப்பு, அவங்களுடைய உயிர் பாதுகாப்பு உருவாக்குறதுக்கு ஜிபிஎஸ், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் மீனவர்களுடைய உயிரை பாதுகாக்கிறது பயன்படும். இதுக்கு குறைந்தபட்சமாக 1 to 3 ஆண்டுகள் ஆகும். முழு தீர்வு பெற்றணும்னா 5 to 10. சைபர் குற்றங்கள், வங்கிகள், காவல்துறை இணைக்கப்படணும், அவங்களுடைய இணையங்கள் முழுமையாக பாதுகாக்கப்படணும், வெளிநாட்டு தாக்கத்திலிருந்து தப்பிக்க வாரியான தொழில்நுட்ப அமைப்புகளை விரிவாக்கம் செய்யணும். தொழில்நுட்ப அமைப்பு உருவாக்கத்துக்கு 1 to 2 வருஷம் ஆகும். குற்ற அளவு குறையிறதுக்கு 5 ஆண்டுகள் ஆகும். ஏன் இவ்வளோ ஆகுதுன்னா, மாநில அரசியல், மத்திய அரசியல், நீதிமன்ற வழக்குகள், நீர் மற்றும் வளப்பற்றாக்குறை, தேர்தல் அரசியல், அதிகாரப்பதிவு சிக்கல், மக்கள் தொகை மற்றும் நகர வளர்ச்சி, சைபர் குற்ற கட்டுப்பாடு அதிகரிக்கணும், நகர வடிகால் மேம்பாடு நடுத்தரமாக தான் இருக்குது. அதே மாதிரி வேலைவாய்ப்பு திறன் அதிகரிக்கணும், காவிரியில் பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு கம்மி, முல்லைப்பெரியாறுலையும் குறைய கம்மி, ஜிஎஸ்டி மாநில உரிமை, அரசியல் சார்பு, நீட்டில் அரசியல் சார்பு, இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து ரொம்ப காலம் போராட வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, உடனடியாக தீர்வு வரணும். இப்போ ஒரு குற்றங்கள் 10,000 20,000 வழக்குகள் குறைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் எடுத்துக்குது சென்னையில். அப்போது வந்த உடனே இன்னொரு அந்த குற்றங்கள் தொடர்ந்து இப்போ 30,000 குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கிற குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த 20 நாளில் ஆல்மோஸ்ட் அந்த சராசரியை விட கம்மியாக தான் குற்றங்கள் நடந்திருக்கு. அதனால் குற்றங்கள் ஒன்றும் வழக்கமாக நடக்கிற குற்றங்கள் தான் நடக்குது. இவங்க தான் ஊதி இருக்கிறாங்க. ஸோ கம்பேரிட்டிவாக கடந்த 10 ஆண்டுகளில் நடக்கிற குற்றங்களுடைய சராசரி அடிப்படையில் கணக்கு போட்டால் ஒரு மாதத்தில் 15 நாளில் நடக்கிறதுல கோட்டுறதா, அதாவது கால்வாசி குற்றங்கள் தான் நடந்திருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு. அப்போ குற்றம் குறைஞ்சிருக்குன்னு தான் இந்த அளவின் அடிப்படையில் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ குற்றங்கள் பொறுத்தவரையும் குறைஞ்சு தான் இருக்குது. வழக்கமான குற்றங்கள், அதாவது கடந்த காலங்களில் 10 ஆண்டுகளில் நடந்த குற்றங்கள் அடிப்படையில் தான் பொய் குற்றங்கள் நடக்குது. அதையும் அவங்க தடுக்கணும். அதுக்கான செயல்பாடுகளை அவங்க இன்னும் தங்களை இன்னும் சிறப்படுத்திக்கிட்டு இன்னும் சட்ட ஒழுங்கு குறிப்பிட்ட அதிகாரிகளை நியமித்து அதுக்குரிய திட்டங்களை வகுத்து இப்போ சிங்கப்பெண் இந்த மாதிரி பெண்கள் படைகளை உருவாக்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் செயல்பாடுகளை, காவல்துறை செயல்பாடுகளை அதிகரித்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கண்காணித்து இன்னும் குற்றங்களை குறைக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் ஈடுபடுவாங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.